lesson 3 हिमालय की बेटियां அப்படின்ற லெசனோட புக் பேக் சொல்யூஷன்ஸ். ஸோ புக் பேக் சொல்யூஷன்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க இந்த லெசனோட வீடியோவை பாருங்கள். கொஷின் ஆன்சர்ஸ் இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லெசனோட வீடியோவும் கிராமர் ஒர்க் ஷீட்ஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ கொஷின் ஆன்சர்ஸ்க்கு போகலாம். नदियों को माँ मानने की परंपरा हमारा यहाँ काफ़ी पुरानी है, लेकिन लेखक नागार्जुन उन्हें और किन रूपों में देखते हैं. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்கோம், நதிகளை வந்து என்ன அப்படின்வாங்கன்னா ஒரு அம்மாவோட ஸ்தானத்தில் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அதை பற்றின கொஸ்டின் தான் இது. ஸோ அதோட லேக்கக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன் அப்படின்றவர், அதோட ரைட்டர் வந்து நாகார்ஜுன் அப்படின்றவர். ஸோ நதியோங்க மா மான்னே கி பரம்பரா, பரம்பரா அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷன், பாரம்பரியம் ஆகும். लेकिन लेखक नागार्जुन उन्हें और किन रूपों में देखते हैं. ஆனால் நம்மளுடைய ரைட்டர் வேறு எந்த ரூபத்துலலாம் வந்து நதிகளை பார்க்குறாரு அப்படின்றது क्वेश्चन. आंसर பார்க்கலாம். नदियों को माँ मानने की परंपरा भारतीय संस्कृति में अत्यंत पुरानी है. नदियों को माँ का स्वरूप माना गया है. नदियों अपने जल से माँ के समान हमारा पालन पोषण करती है, हमारे खेतों को खींचती है. लेकिन लेखक नागार्जुन ने उन्हें बेटी, प्रायसी व बहन के रूपों में भी देखते हैं. ஸோ நதியை வந்து நம்மளுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா, பரம்பரா ட்ரெடிஷன் என்ன அப்படின்னா ஒரு அம்மா ஸ்தானத்தில் பார்க்கறது நம்மளுடைய அத்தியந்த அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஓல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சன்ஸ்கிருதியுமே அத்தியந்த புராணி है. ஸோ அம்மா ரூபத்தில் பார்க்கறதுன்றது ரொம்ப ஓல்டானது தான். நதியோं का माँ का स्वरूप माना गया है. நதியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு அம்மாவுடைய ஸ்தானத்தில் பார்க்குறாங்க. நதியா अपने जल से माँ के समान हमारा पालन पोषण करते हैं. நதிகள் என்ன பண்ணுது அப்படின்னா அதுக்கிட்ட இருக்க நீரினால நம்மள ஒரு அம்மா மாதிரி நல்லா டேக் கேர் பண்ணிக்குது. பாலன் போஷன் அப்படின்னா வந்து நல்ல கவனமாக நம்மளை பார்த்துக்கிறது, நம்மளை வளர்க்கறதுக்கு நீர் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. हमारा खेतों को खींचते, खेतों அப்படின்னா ஃபீல்டு, வயல்வெளிகளில் கூட தண்ணி எதனால் வருது, ரிவர்னால தான் வருது. खींचते அப்படின்னா வாட்டரிங் அர்த்தம். ஸோ தண்ணி விடுது. लेकिन लेखक नागार्जुन இதெல்லாம் இருந்தும் கூட நாகார்ஜுன் எந்த மாதிரி பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்ஹே பேட்டி, பேட்டி அப்படின்னா நதிகளை வந்து பெண் குழந்தைகளாகவும், பிராயசி வ பெஹன், பிராயசி அப்படின்னா வந்து ரொம்ப பிலவுடு, ரொம்ப அன்புக்குரிய ஒரு சகோதரியாகவும் அவர் பார்க்குறாரு. பிராயசி வ பெஹன் के रूपों में भी देखते हैं. सो नेक्स्ट क्वेश्चन பார்க்கலாம். सिंधु और ब्रह्मपुत्रा के क्या विशेषताएं बताई गई है. ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா சிந்து பிரம்மபுத்திரா பற்றி தனியாக ஒரு பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க. ஸோ எது அந்த பற்றி என்ன விசேஷமாக கொடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் क्वेश्चन. सिंधु और ब्रह्मपुत्रा हिमालय की दो ऐसी नदियाँ हैं जिन्हें ऐतिहासिकता एवं महत्व के आधार पर पुल्लिंग रूप में नद भी कहा गया है. इन्हीं दो नदियों में सारी नदियों का संगम भी होता है. प्राकृतिक और भौगोलिक दृष्टि से भी इनकी महत्व है. कहा जाता है कि ये दो ऐसी नदियां हैं जो दयालु हिमालय की पिघले हुए दिल की एक एक बूंद से निर्मित हुई है. इनका रूप विशाल और विराट है. इनका रूप इतना लुभावना है कि सौभाग्यशाली समुद्र भी पर्वतराज हिमालय के इन दो बेटियों का हाथ थामने पर गर्व महसूस करता है. सिंधु और ब्रह्मपुत्रा हिमालय की दो ऐसी नदियाँ. ஸோ இந்த சிந்து, இந்த பிரம்மபுத்திரா அந்த நதிகள் பார்த்தீங்கன்னா ஹிமாலய நதியிலேருந்து தான் வருது, ஹிமாலய மலையிலேருந்து தான் வருது. ஜின்ஹே எதிஹாசிக்தா, எதிஹாஸ்னா ஹிஸ்ட்ராசிட்டி, ஸோ வரலாற்று மகிமை உள்ளது. ஸோ ரொம்ப காலமாக இருக்கிறதுனால அது வரலாற்று மகிமை. எதிஹாசிக்தா அப்படின்னா ஹிஸ்ட்ராசிட்டின்னு அர்த்தம், வரலாற்று மகிமை உள்ளது. ஏன்வ மகத்துவக்கே ஆதார். ஸோ இந்த ஹிஸ்ட்ராசிட்டிக்கும் அவருடைய மகத்துவத்துக்கும் பார்த்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆதார் பர் புல்லிங்க ரூபமே நத் பி கஹா கயா ஹை. ஸோ எல்லா நதிகளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபீமேல் ஜெண்டர் அந்த நேம் தான் கொடுத்துருப்பாங்க, கங்கா, யமுனா, காவேரி அந்த மாதிரி. ஸோ இந்த சித் ஒரு பிரம்மபுத்திரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வரலாற்று மகிமை வாய்ந்ததுக்குனால இது என்ன சொல்றாங்க, புல்லிங் அப்படின்னா வந்து மேல் ஜெண்டர்ல கூட நதிகளுக்கு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. आधार पर पुल्लिंग रूप में नद, नदना नदिகள் भी कहा गया है. इन्हीं दो नदियों में सारी नदियों का संगम भी होता है. ஸோ இந்த ரெண்டு நதிகளை பார்த்தீங்கன்னா எல்லா சின்ன சின்ன நதிகள் வந்து இந்த நதிகளோட வந்து சேருது. பிரகிருதிக் அவர் பௌகோலிக் திருஷ்டி அப்படின்னா, பிரகிருதிக் அப்படின்னா நேச்சர் வைஸ் பார்த்தாலும், பௌகோலிக் அப்படின்னா ஜியாகிரபிக்கல் வைஸ், அது எங்கே இருக்குது சிச்சுவேஷன் பிளேஸ் தான் ஜியாகிரபிக்கல் வைஸ் பார்க்கறது. ஸோ அப்படி பார்த்தாலும் இன்கி மகத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப महत्व वाइंद ரெண்டு நதிகள் இது. कहा जाता है कि
ये दो ऐसी नदियां है जो दयालु हिमालय. ஸோ ஹிமாலய மவுண்டன் எப்படி சொல்றாங்கன்னா தயாலு, ரொம்ப தயாலும் குணம் உடைந்த இந்த ஹிமாலய நதியில இருந்து பிக்லே ஹுயே தில் அப்படின்னா ரொம்ப மெல்டட் உருக்கக்கூடிய ஒரு மனசு இருக்கிற அந்த ஹிமாலய் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து அந்த மவுண்டன்ல இருந்து ஏக் பூந்து சே, ஸோ ஒரு டிராப்பா வந்து சேர்ந்துதான் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நதிகள். பூந்து சே நிர்மித் ஹுயே ஹை, ஸோ அதுல இருந்து வர டிராப்ல வர தண்ணியில வரதான் இவ்வளோ பெரிய நதிகள்னு சொல்றாங்க. இன்கா ரூப் விஷால் और विराट है. ஸோ எப்படி இருக்கு, ரொம்ப விஷாலமானதும் ரொம்ப பிரம்மாண்டமானதாகவும் இருக்கு. इनका रूप इतना लुभावना है कि सौभाग्यशाली समुद्र भी पर्वतराज हिमालय. ஸோ இதோட ரூபம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ லுபாவ்னா அப்படின்னா வந்து பிரெத் டேக்கிங், ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இன்கா ரூப் இத்தனா லுபாவ்னா है कि सौभाग्यशाली समुद्र भी पर्वतराज हिमालय की इन दो बेटियों का हाथ थामने அப்படின்னா கைகளை வந்து கை பிடிக்கிறது. ஸோ இந்த சமுத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நீரானது சமுத்திரத்தில் போய் சேருது இல்லையா. ஸோ அது வந்து சௌபாக்கியசாலி அப்படின்னு சொல்றாங்க. ஹிமாலயிலேருந்து வந்த தண்ணி வந்து சமுத்திரத்தில் சேரதுனால அந்த சமுத்திரத்திலிருந்து சௌபாக்கியசாலி அப்படின்னு சொல்றாங்க. சௌபாக்கியசாலி சமுத்திரபி பர்வத்ராஜ் ஹிமாலய்க்கு, ஸோ அவருடைய 2 பெண் குழந்தைங்களுடைய கைகளை வந்து ஹோல்டு பண்றாங்க. हाथ थामने पर गर्व महसूस करता है. महसूस அப்படின்னா ஃபீல் பண்றாங்க. गर्व அப்படின்னா அந்த ப்ரைட் வந்து இந்த சமுத்திரத்துக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். காக்கா காலே லகர் ने नदियों को लोक माता क्यों कहा है. சோ காக்கா காலே லகர் அப்படின்ற ஒரு போயட் இருக்காரு. அவர் வந்து நதிகளை லோக மாதா, இந்த பூமியினோட மாதான்னு சொல்றாரு. அது ஏன் அப்படின்றது தான் क्वेश्चन. नदियों युगों युगों से मानव जीवन के लिए कल्याणकारी रही है. सो நதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யுகம் யுகமா எப்படி இருக்கு அப்படின்னா மானவ ஜீவன் அப்படின்னா இந்த ஹியூமன் சொசைட்டிக்காக वेलफेयर அவங்களுடைய நலன் கருதியே இருக்கு இல்லையா. नदियों युगों युगों से मानव जीवन के लिए कल्याणकारी रही है. ये युगों से एक माँ की तरह हमारा भरण पोषण करती है. सो ஒவ்வொரு யுகமா இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அம்மா மாதிரி, माँ की तरह हमारा भरण पोषण அப்படின்னா நம்மளுடைய நலனை கருதி நம்மள வந்து டேக் கேர் பண்ணுது இந்த நதிகள். इनका जल भूमि की ஊர்வரா சக்தி கோ படானே மே விசேஷ் பூமிகா நிமாத்தா है. ஸோ அதனுடைய நீரானது என்ன பண்ணுது, இந்த பூமியினுடைய வளம் ஊர்வரா சக்தி அப்படின்னா வந்து ஃபர்டிலிட்டி, இந்த வளத்தை பெருக்கிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. விசேஷ் பூமிகா நிமாத்தா है. பூமிகா அப்படின்னா ஒரு ரோல், நிமாத்தா है பிளே பண்ணுது. பூமிகா நிமாத்தா है. इनका जल भूमि की उर्वरा शक्ति को बढ़ाने में विशेष भूमिका निभाता है. इसलिए नदियां माता के समान பூஜ்னிய பவித்ர என்ப கல்யாண கேரிக. அதனாலதான் வந்து ஒரு நதி என்ன பண்றாங்க, ஒரு அம்மாவுக்கு சமமா வந்து அதை பூஜைக்குரியதாகவும் ரொம்ப பியூரிட்டி, பவித்ர அப்படின்னா ரொம்ப பியூரிட்டியாகவும் கல்யாணக்காரி நம்ம நலன் கருதி இருக்கிறதாகவும் சொல்றாங்க. மானவ் நதி கோ துஷித் கர்னே கே மே கோயி கசர் நஹி சோடுதா. ஸோ மானவ் அப்படின்னா வந்து ஹியூமன் என்ன பண்றாங்க அப்படின்னா நதிகளை பொல்யூட் பண்றதுக்கு, அதுங்களை வந்து அசுத்தம் பண்றதுக்காக நம்ம கோயி கசர் நஹி சோடுதா அப்படின்றது வந்து ஒரு இங்கிலீஷ்ல வந்து ஒரு இடியம். நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன்ட்னா எல்லா வழிகளிலும் நம்ம வந்து அதை வந்து அசுத்தப்படுத்துறோம். சரியா, இருக்கிற எல்லா வழிகளையும் பயன்படுத்துறதா வந்து நோ ஸ்டோன்ஸ் அன்டர்ன் அர்த்தம். அதை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு இடியமா பார்க்கணும். கசர் நஹி சோடுதா. மானவ் நதி கோ துஷித் கர்னே கே மே கோயி கசர் நஹி சோடுதா. நம்ம என்ன பண்றோம், எல்லா வழிகளையும் வந்து பொல்யூட் பண்றோம். பரந்து இஸ்கே பாவுஜித் भी ஆபார். ஸோ இருந்தும் கூட, பாபுஜித் அப்படின்னா இன்ஸ்பைட் ஆஃப், இருந்தும் கூட ஆபார் என்னெல்லாம் நம்ம பண்றோம் பாருங்க. துக் கந்தகி, இதனுடைய இது எல்லாத்துடைய துக்கத்தையும் அனுபவிச்சு கொண்டும். ஸோ ஆபார் அப்படின்னா வந்து ரொம்ப வற்றாத ஒரு துக், கந்தகி அப்படின்னா டர்ட், அவஹேல்னா அப்படின்னா மரியாதை இல்லாம நடத்துறது. சகுக்கர், இது எல்லாத்தையும் சகிச்சு கொண்டும். சகுக்கர் பி ஹமாரா கல்யாண் உசி பிரகார் கர்த்தி ஹை. ஸோ கல்யாண் அப்படின்னா நம்மளுடைய வெல்ஃபேர், நம்மளோட நலனை வந்து அது பார்த்துட்டு தான் இருக்கு. நம்ம எவ்வளோதான் அதை பொல்யூட் பண்ணாலும், அதை கரெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு அது நல்லது தான் பண்ணுது. ஜெய்சே அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பனே நாலாயக் புத்திரக்கா. நாலாயக் அப்படின்னா வந்து ஒரு அன்வர்தி, ஒரு நல்ல குணமில்லாத ஒரு பையனை கூட அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க, நாலாயக் புத்திரக்கா கல்யாண் மா சாத்தி ஹை. ஸோ அவங்க பையன் நல்ல குணம் இல்லைன்னா கூட அவன் நல்லா இருக்கணும்னு ஒரு அம்மா நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி நதிகள் வந்து நம்மள நினைக்குது அப்படின்னு சொல்றாங்க. अतः काका काले लेकर ने नदियों को माँ के समान विशेषताओं के कारण उन्हें लोक माता का दर्शा दिया है. ஸோ இது மாதிரி தான் காக்கா காலேக்கர் என்ன சொல்றாரு, இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு காக்கா காலேக்கர் நதிகளை வந்து சமான் விசேஷத்தாவுக்கு காரணம் உன்ஹே லோக மாதா, லோகத்தினுடைய மாதா அப்படின்னு வந்து அவர் கருதுறாரு.
हिमालय की यात्रा में लेखक ने किन किन की प्रशंसा की है. ஸோ ஹிமாலய की யாத்திரா, ஹிமாலயிலேருந்து நதிகள் போகுதுலையே அந்த யாத்திரையில் என்னென்னலாம் வந்து பிரசன்ஸா அப்படின்னா அப்ரிசியேஷன் எதெல்லாம் வந்து அவர் கொண்டு வராரு அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஹிமாலய की यात्रा में लेखक ने हिमालय की अनुमान ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. हिमालय की अनुपम चढ़ा की, நதியோं की அட்கேலியோं की, நதியத்துடைய அட்கேலியம் அப்படின்னா ஒரு டஃப்பான ஒரு பயணம். ஸோ மேல இருந்து வந்து அது சமுத்திரத்தில் போய் சேருதுல அந்த டஃப்பான பயணத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நதியோं की அட்கேலியோं की, பரஃப் சே டங்கி பஹாடியோं की. ஸோ அந்த பஹாடியும் அந்த மலைகள், சின்ன சின்ன குன்றுகள், அந்த மலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரஃப் சே, பரஃப் அப்படின்னா ஐஸ், டங்கி அப்படின்னா கவர் ஆயிருக்குது. ஸோ ஐஸால கயர்க்க பனி, கிளேஷியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ அந்த பனியால கவர்ந்ததால உருகி தண்ணியா நம்மளுக்கு வருது இல்லையா, அதுதான் சொல்றாங்க. பரஃப் சே டங்கி பஹாடியோं की, पेट पौधों से भरी घाटियों की. घाटियों அப்படின்னா வந்து வேலிஸ், பள்ளத்தாக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது பேட் பௌதம் அப்படின்னா மரங்கள், செடிகள், இதெல்லாம் கடந்து வருது அந்த நதிகளிலே, அதை பத்தி சொல்றாங்க. भरी घाटियों की, தேவ்தார், சீட், சரோ. ஸோ தேவ்தார் அப்படின்னா சிடார் ட்ரீஸ், இதெல்லாம் வந்து ஃபாரஸ்ட்டை கடந்து அந்த ரிவர் வருது இல்லையா, ஃபாரஸ்ட் எல்லாம் கடந்து வருது இல்லையா, அதுக்காக சொல்றாங்க. தேவ்தார் அப்படின்னா சிடார் ட்ரீஸ், சிட் அப்படின்னா வந்து பைன் ட்ரீஸ், சரோ அப்படின்னா ஃபிர் ட்ரீஸ், சினார் அப்படின்னா பாப்புலர் ட்ரீஸ், சஃபைதா அப்படின்னா புஷ் மாதிரி இருக்கிற லாங் ட்ரீஸ், கைல் சே भरे जंगलों. கைல் அப்படின்னா வந்து ஃபாக்னு சொல்றாங்க, ரொம்ப பனி மூட்டமா இருக்கிற அந்த ஜங்கிள் ஃபாரஸ்ட். கைல் சே भरे जंगलों की प्रशंसा की. ஸோ இது எல்லாமே வந்து கொண்டு வந்திருக்கு. எல்லாத்தோட அப்ரிசியேஷனும் நதிகள் கடந்து வர இடத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்றாரு இல்லையா. ஸோ அதுதான் இந்த क्वेश्चन. ரொம்ப சிம்பிள் தான். हिमालय की यात्रा में लेखक ने हिमालय की अनुपम चढ़ा की, नदियों की अटखेलियां की, बर्फ से ढंकी पहाड़ियां की, पेट पौधों से भरी घटियां की. இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் பத்தி சொல்றாரு. देवदार, चिड, सरो, चिनार, सफेदे, खेल से भरे जंगलों की प्रशंसा. இதோட அப்ரிசியேஷன் எல்லாமே இந்த ஆன்சர்ல இருக்கு. सो नेक्स्ट क्वेश्चन பார்க்கலாம். यह लेख 1947 में लिखा गया है. लेख அப்படின்னா கட்டுரை. இந்த எஸ்ஸே ஆனது எப்ப எழுதிருக்காங்க, 1947ல எழுதிருக்காங்க. நம்மளுக்கு இருக்க அந்த லெசன். तब से हिमालय से निकलने वाली नदियों में क्या क्या बदलाव आया है. ஸோ அப்போ இருக்கிற நதியிலேருந்து இப்போ இருக்கிற நதிக்கும் என்ன சேஞ்சஸ், பதலாவ் அப்படின்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. ஹிமாலய் சே நிக்கல்னே வாலி. ஸோ அதுலேருந்து வர நதிகள், அதுதான் உண்மை, ஃபர்ஸ்ட்லேருந்து வர்றது அதுதான். ஸோ அதில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றது क्वेश्चन. हिमालय से निकलने वाली नदियों अब अपनी पवित्रता और मूल रूप का प्रदूषण के कारण खो चुकी है. प्रदूषण அப்படின்னா வந்து பொல்யூஷன், கரப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அசுத்தப்படுத்துறதுனால அப்படின்னு அர்த்தம். ஹிமாலய சே நிக்கல் வாலி நதியும் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவித்ரதா அதோட பியூரிட்டி, அவர் மூல் அப்படின்னா வந்து ஒரிஜினலாக அது எப்படி எவ்வளோ சுத்தமாக வருது இல்லையா, எல்லா மரத்தில் செடி கொடியில் இருக்கிற எல்லா மூலிகையும் கொண்டு வருது இல்லையா. மூல் ரூப் அப்படின்னா ஒரிஜினல்னு அர்த்தம். பிரதூஷன் அப்படின்னா பொல்யூஷன். நம்ம இந்த நகரத்துக்கு வந்த உடனே அதுல என்ன ஆகுது, கரப்ட் ஆகுது, அசுத்தப்படுத்துறோம் இல்லையா. பிரதூஷன் கே காரண் கோ சுக்கி ஹை. கோ சுக்கி அப்படின்னா வந்துட்டு லாஸ் ஆகுது, அதோட பவித்ரதாவே லாஸ் ஆகிடுது. मैदानी क्षेत्रों में आते आते शहरों की गंदगी इस हद तक मिल जाती है कि स्वच्छता का नमो निशान मिट जाता है. ஸோ மைதானி அப்படின்னா வந்து சமவெளிக்கு சொல்றாங்க. ஸோ கிரவுண்டுக்கு வரும்போதுன்னா மைதானி கஷேத்ரோமே ஆத்தே ஆத்தே ஷெஹரோं की. ஸோ அது மாதிரி வரும்போது என்ன ஆகுது, ஷெஹரோं சிட்டியில இருக்கிற கந்தகி, நம்மளுடைய பொல்யூஷன், நம்மக்கிட்ட இருக்க அசுத்தமான எல்லா பொருள்களும் அது கூட கலந்து இஸ் ஹத்து தக்கு. ஸோ அதோடைய பியூரிட்டியே வந்து போயிடுது. இஸ் ஹத்து தக்கு அப்படின்னா டு த எக்ஸ்டென்ட், எவ்வளோ அசுத்தப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசுத்தப்படுத்துறோம். ஹத்து தக் மில் ஜாத்தி ஹே கி ஸ்வச்தா கா நமோ நிஷான். ஸ்வச்தா அப்படின்னா வந்து கிளீனினஸ்ஸே வந்து போயிடுது, மிட் ஜாத்தா ஹே. கங்கா யமுனா ஜெய்சி நதியோं इसका ज्वलंत उदाहरण था. ஸோ கங்கா யமுனா நதிகள் வந்து இதோடைய உதாரணமா இருக்குது. இதோடைய கரெக்டான எக்ஸாம்பிள் கங்கா யமுனா அப்படின்ற நதிகள் அப்படின்னு சொல்றாங்க. 6th क्वेश्चन போகலாம். अपने संस्कृत शिक्षक से पूछिए कि कालिदास ने हिमालय को देवात्मा क्यों कहा है. ஸோ காளிதாஸ் அப்படின்ற போயட் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலய வந்து தேவாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காரு, தேவர்களுடைய இடம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து சன்ஸ்கிருத் சிக்ஷக் அப்படின்னா வந்து சான்ஸ்கிரிட் டீச்சர் கிட்ட போய் கேளுங்க ஏன் காளிதாஸ் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றது क्वेश्चन. ஸோ ஆன்சர் நம்மளே பார்த்துடலாம். हिमालय ने देवताओं का वास होने का कारण. ஸோ தேவதாவும் அப்படின்னா தேவர்களுடைய இடம். இமாலயத்தை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹிமாலய மலை வந்து தேவர்கள் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. வாஸ் அப்படின்னா ஹேபிட்டட், அவங்களுடைய இடம். देवता को वास होने के कारण कालिदास ने हिमालय को देवात्मा कहा है. அதனாலதான் வந்து ஹிமாலய வந்து தேவர்களுடைய ஆத்மா அப்படின்னு சொல்றாரு. आज भी हिमालय भगवान शिव का वास
स्थान के नाम से जाना जाता है. ஸோ இப்போ கூட என்ன சொல்றாங்க, ஹிமாலயம் வந்து யாரோட இடம் சொல்றாங்க, சிவன், கடவுள் சிவன் வந்து அங்கதான் வசிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதனாலதான் வந்து காளிதாஸ் என்ன சொல்றாரு, ஹிமாலயா வந்து தேவாத்மா அப்படின்னு சொல்றாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாஷா கி பாத். ஸோ இது வரைக்கும் இந்த கொஸ்டின் 6 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லா தரவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பாஷா கி பாத் அப்படின்னா லாங்குவேஜ். ஸோ ஹிந்தி லாங்குவேஜ் இருக்க கொஸ்டின்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.